வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் அக்டோபர், நவம்பர் மாதத்துல நடைபெறவிருக்கிறது. ஸோ அது சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகள தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு முடிவு. பீகார் சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமா மொத்தமா 243 தொகுதி, 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். தற்பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கம் இருக்குது. நிதிஷ்குமார் மாநிலத்துடைய முதல்வரா இருக்கிறாரு. ஜேடியு, பிஜேபி அண்ட் சிராக் பாஸ்வான், இன்னும் அங்க குட்டி குட்டி கட்சிகள் என்டிஏவினுடைய அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. அதே நேரத்துல மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், ஆர்ஜேடி இருக்கிறாங்க அலையன்ஸ்ல. ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல பிரசாந்த் கிஷோர் தனியா ஒரு கட்சி ஆரம்பித்து அவரும் களம் காண்றாரு. யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க் இன்சைட் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்காங்க. மொத்தமா 13,780 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் அவர்கள் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது இவர்களினுடைய இரண்டாவது கருத்து கணிப்பு அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. ஸோ சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. பீகார் மக்கள் அவர்களினுடைய எம்எல்ஏக்களினுடைய செயல்பாடை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 10.8% மக்கள் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 33.2% மக்கள் ஓரளவு சிறப்பாக செயல்படுறாங்க, நல்லது, குட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 43.7% மக்கள் நியூட்ரலா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 11.7% மக்கள் ரொம்ப மோசமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 55%க்கும் அதிகமான மக்கள் அவர்களினுடைய எம்எல்ஏக்களினுடைய செயல்பாடு ஆவரேஜா இருக்குது, இல்ல அதுக்கும் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மோடி அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு 10% மக்களும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 46.6% மக்களும், நியூட்ரலா இருக்குதுன்னு சொல்லிட்டு 36.9% மக்களும், மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 6.5% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 56%க்கும் அதிகமான மக்கள் வந்துட்டு மத்திய அரசினுடைய பணி அல்லது அவர்களினுடைய செயல்பாடு நல்லா இருக்குது, சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜூன் மாத மக்களினுடைய மனநிலைன்னு பார்த்தோம்னா என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 48.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மகா கட்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 35.8% மக்களும், ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1.8% மக்களும், ஏஐஎம்ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு 0.3% மக்களும், இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 13.2% மக்களும் அவர்களினுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13% வந்துட்டு கேப் இருக்குது. மகா கட்பந்துக்கும் என்டிஏ அலையன்ஸுக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13% வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்க் இன்சைட் இவர்களினுடைய கருத்து கணிப்புப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா அங்க என்டிஏ மீண்டும் ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.